பள்ளி பேருந்தின் மீது ரயில் மோதிய விபத்தில் கடலூர் மாவட்டத்தில் 3 இளம் சிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை பார்க்கிறோம். தொடர்ந்து அது தொடர்பான அடுத்தடுத்த தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மருத்துவமனையில் செய்தியாளர் ஸ்ரீதர் இருக்கிறார். ஸ்ரீதர், தற்போது அந்த 3 உயிரிழப்புகளுக்கு காரணம் என்ன? காயங்கள் அவ்வளவு மோசமாக இருந்ததா? ஏன்னா ஒரு சாதாரண விபத்து அப்படின்னாலே பல உயிரிழப்புகள் நடக்குது. இங்க ரயில் அப்படிங்கிறது பள்ளி வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது. அந்த காயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தது? ஏன் அவர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் அல்லது அவர்களை சிகிச்சை அளித்து காப்பாற்ற முடியும்? ரயில் விபத்து நடந்த இடத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கோரமான விபத்தாக இருக்கிறது. குறிப்பாக அந்த வேன் எவ்வளவு தூரம் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது என்று தெரியும். ஒரு வேன் உருகுலிருந்தால் மனிதனோட உயிர் என்பது சாதாரணமாக போய்விடும். அப்படிதான் இந்த குழந்தைகளோட உடல் அங்கு சிதறி கிடக்கும் காட்சியை நாம் பதிவு செய்திருந்தோம். அதே சமயத்தில் மிக மோசமான உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் 2 பேர் இங்கே கொண்டு வரப்பட்டார்கள். அந்த 2 பேரும் காப்பாற்றும் முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டாலும் அவர்கள் உயிர்கள் சென்றுவிட்டது. இப்படி 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுக்கு முழுக்க காரணம் சம்பந்தப்பட்ட கேட் கீப்பர் தூங்கியிருக்கிறார், கேட் போடவில்லை. அதே சமயத்தில் ரயிலை எப்படி இயக்கினார் ரயில் ஓட்டுநர், அதற்கான தகவல் கிடைக்காமல் எப்படி ஓட்டுநர் என்பது பல கேள்விகள் இருந்தாலும் இது முழுக்க இந்த விபத்திற்கு காரணம் ரயில்வே துறை தான். இந்த ரயில்வே துறையின் அலட்சியத்தால் தான் 3 உயிர் பறிபோயிருக்கிறது. இந்த 3 உயிர் பறிபோயிருந்தாலும் தொடர்ந்து அந்த குடும்பங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த உயிரிழப்பு என்பது ஒட்டுமொத்தமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்கள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள் சென்றவர்கள் மீண்டும் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்களா என்ற அச்சம் தற்போது கடலூர் மாவட்டம் மட்டும் இருந்திருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படும். அதே வேளையில் நம்முடன் கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் இருக்கார். அவர்களும் கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ இதுபோல் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. மற்ற குழந்தைகளோட பாதுகாப்பு, குறிப்பாக இந்த வேன் செல்லும் போது விபத்து ஏற்படுகிறது, ரயில் விபத்து என்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பள்ளிக்கு அழைத்து செல்லும் இந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுறீங்க? ஆமாங்க, முக்கியமான செய்திங்க. அதாவது இப்போ நம்ம கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையின் பொழுது பள்ளி வாகனங்கள் ஆர்டிஓ அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு முழு கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதிப்படுத்துகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இறைவணக்க கூட்டங்களிலும் நம்முடைய மாணவர்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுவது எப்படி பற்றிய விழிப்புணர்வை சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு கோர விபத்து அனைவருடைய நெஞ்சத்தையும் கலங்க செஞ்சிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி இதுவாறு நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒரே வேன்ல 50 பேர் 60 பேர் போறாங்க, ஆட்டோவில் 10 பேர் 15 பேர்லாம் போறாங்க. அவங்களெல்லாம் என்ன மாதிரி அறிவுறுத்துறீங்க? பெற்றோர்களெல்லாம் நீங்க அழைத்து இந்த மாதிரி சொல்றீங்களா, நீங்க பாதுகாப்பா அனுப்பணும்னு சொல்லி? இல்லை, பள்ளி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட இருக்கையில் மட்டுமே மாணவர்கள் அழைத்து செல்வதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். அதன் பள்ளி நிர்வாகமும் அதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் செயல்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நம்ம ஒரு பேருந்தில் எவ்வளவு மாணவர்கள் அமர வைக்க முடியுமோ அந்த மாணவர்கள் மட்டுமே அமர வைக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். குறிப்பாக பள்ளி கல்வித்துறையும் தற்போது செயல்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 மாணவர்கள் உயிரிழப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து பள்ளியிலும் இருக்கும் மாணவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடை செய்ய வேண்டும். அதற்கான உறுதியை நாங்கள் செய்கிறோம். இங்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை பார்த்துவிட்டு நம்மிடம் கடலூர் மாவட்ட கல்வி அலுவலர் எல்லப்பன் தகவலை தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரும் அப்படித்தான் உறுதிப்படுத்துகிறார். இதுபோல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது ஆளில்லா கேட் கீப்பர் இல்லாத இடங்கள் எங்கே இருக்கிறது அதை அடையாளம் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் இந்த கேட் கீப்பர் இருந்தும் அவர்கள் சரியாக பணி செய்கிறார்களா என்பது ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அறிவுறுத்திருக்கிறோம். ரயில்வே துறைக்கும் ரயில்வே காவல்துறைக்கும் அறிவுறுத்திருக்கிறோம் என்கிறார். சம்பவ இடத்தில் தற்போது ரயில்வே துறை ஆய்வு மேற்கொண்டாலும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமான தகவல்களை திரட்டி தற்போது அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 3 பேர் உயிரிழந்த உடல்கள் எப்போது பிரேத பரிசோதனை செய்யப்படும். அதன் பிறகு ஏனென்றால் காவல்துறை முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டக்கான ஆவணங்களை மருத்துவமனையில் கொடுக்கப்பட வேண்டும். மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த உயிரிழந்த உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் ஒப்படைக்கப்படும். அதற்கான பணியும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த குழந்தைகள் தற்போது உயிரிழந்த பிறகு அவளுக்கான எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அதற்காக மருத்துவ குழுக்கள் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவ குழுக்கள் நியமிக்கப்படும். அந்த மருத்துவ குழுக்கள் தான் இந்த உயிரிழந்த உடலை பிரேத பரிசோதனை அறிக்கை கொடுத்து அதன் பிறகு பெற்றோர்கள் ஒப்படைக்கப்படும். இப்படி அடுத்த கட்ட நகரை நோக்கி இந்த வழக்கு என்பது செல்லப்படுகிறது. தொடர்ந்து ரயில்வே துறை தான் இதுக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டும்.
வேண்டும். அவர்களுடைய அலட்சியம்தான் இதற்கு அந்த விபத்துக்கான காரணம் என்பது ஆணித்தரமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காட்சிகளின் மூலமாகவும் சரி, தகவல்கள் மூலமாகவும் சரி, சம்பந்தப்பட்ட ரயில்வே துறை மூலமாகவும் சரி, ரயில்வே துறை தான் இதற்கான காரணம். இதற்கான இந்த விபத்து முழுக்க முழுக்க ரயில்வே துறையின் அலட்சியம் என்பதே ஆணித்தரமாக அனைத்து தரப்பிலிருந்து வரும் தகவலாக இருக்கிறது. தற்போது 3 உயிர்கள் பறிபோன பிறகு ரயில்வே துறை என்னதான் தகவல் தெரிவித்தாலும் அது எடுபடாது, அது பயனற்று போகுதான் இருக்கு என்பது இந்த பகுதியில் இருக்கும் மக்களின் கண்ணீராக உள்ளது. நிச்சயமா ஸ்ரீதர், ஒரு மிகப்பெரிய சோக வடுவை இந்த சம்பவம் இந்நாளில் ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம், நீங்க தகவல்களை தொடர்ந்து சேகரிங்க.